ஹாய், இன்றைக்கி என்னென்னா நம்ம சர்ஃப் ஃபார்மு நிரப்பியதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பிறந்த தேதின்னு கிடைக்கிறதுல உங்களோட நீங்கள் வாக்காளர் யார் ஓட்டுறீங்களோ அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இதில் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாக்காளர் அடையாளம் ஆதார் எண் வாக்காளரோட யார் ஓட்டு போடுறது அவங்களுக்கு ஆதார் எண் இதில் போடணும். அதுக்கப்புறம் கைபேசி மொபைல் நம்பர் அதுவும் இதில் என்றலாம் இந்த காலத்தில். அடுத்து உங்களோட தந்தை வாக்காளரோட தந்தை பேர் உண்டுன்னா அந்த தந்தை பேரும் இதில் போடணும். அவருக்கு வாக்காளர் புகைப்பட அட்டை எண் அது இதில் அந்த நம்பர் அட்டை நம்பர் இதில் எழுதணும். அதுக்கு பிறகு தாயார் உங்கள் அம்மாவோட பெயர் அதில் எழுதணும். இந்த காலத்தில் அம்மாவோட வாக்காளர் அட்டை எண் நிரப்பி வாக்காளர் அட்டை அந்த எண் இதில் எழுதணும். துணைவர் இருந்தால் துணைவருக்கு பேர், துணைவருக்கு வாக்காளர் அட்டை எண். அதுக்கப்புறம் இந்த காலம் என்னன்னா, இதுக்கு முன்னே இங்கே ஓட்டு போட்டிருந்தா போட்டாலும் போடலைங்களும் சும்மா எழுதி போட்டாங்க. அதோட விவரங்கள் வாக்காளர் பேர் உங்கள் பேர், வாக்காளர் புகைப்பட அட்டை எண் நீங்கள் நேரம் ஒரு 2000, 2002, 1999 அப்போ கிட்ட இருந்தால் அப்போ அதுக்குள்ளே என்ன நம்பர் இருந்தால் அதை இந்த இதில் எழுதணும். பிறகு உங்கள் உறவினர் பெயர் அப்பா பேர் இல்லை அம்மா பேர் இதில் எழுதணும். உறவு முறை அது யார் அப்பா அம்மான்னு போகிறது தந்தை தாய் அப்படி அந்த இதில் எழுதணும் மகன். அதுக்கப்புறம் மாவட்டம் எந்த மாவட்டம், ஏன்னா மாவட்டம் வந்து கன்னியாகுமரி, நீங்கள் எந்த மாவட்டமோ அதை மாவட்டம் அதில் போட்டது தான் போதும். மாநிலம் மொத்தமாட்ட மாநிலம் இல்லாமல் தமிழ்நாடு தான் வரும். தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு எந்த இடமோ அந்த இடம் போட்டுருங்க. அதே போல் அடுத்து இந்த சைடு இந்த பாங்கில் வந்தோன்னா பெயர்